இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் தாங்கள் சிறையில் இருந்த இக்கட்டான காலத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட காரைக்காலை சேர்ந்த 27 மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே மீனவர்கள் சிறையில் இருந்தபோது அவர்களை விடுவிக்க சட்ட ரீதியான உதவிகளையும் உணவு உடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் உத்தரவின் பேரில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் செய்து கொடுத்தனர். மேலும் சிறையில் இருந்த மீனவர்களின் குடும்பத்தினரை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்கால் சென்று நேரில் சந்தித்து அவர்களுக்கும் தேவையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் 10,000 ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். இந்நிலையில் சார்லஸ் மார்ட்டின் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினரின் உதவியால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் விமானம் மூலம் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர். தொடர்ந்து காரைக்கால் செல்லும் வழியில் புதுச்சேரி வந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து இக்கட்டான காலகட்டத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்ததற்கு நன்றியை தெரிவித்தனர். அப்போது மீனவர்களை சால்வை அணிவித்து வரவேற்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் இலங்கை சிறையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் மற்றும் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். நிகழ்வின் போது ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிஹான் ஜான்குமார் உள்ளிட்ட ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.